அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கர்நாடகா மைசூர் சாமுண்டீஸ்வரியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான அம்பாள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அம்பாள், நோய் நொடிகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவள், கணவன் மனைவி தம்பதிகளிடையே இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் மைசூர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கவும், எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று இரவு 10:21 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று இரவு 11:41 வரை பூர நட்சத்திரம், அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் பகல் 10 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகுகாலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகளை தரக்கூடிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதுமாதிரி மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். உயர்கல்வி அல்லது மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நாள். சாப்பாடு, உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்கணும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கல்யாண மண்டபம், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே பார்ட் டைம் ஜாப் தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். புது கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ இன்றைக்கி தவிர்க்க வேண்டிய நாள். கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள், இதே மாதிரி கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, புது மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதே மாதிரி ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள்.
வெளிநாட்டிலே ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே ஆரோக்கியமான டிஸ்கஷன்ஸ், ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடக ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயத்துக்கு அலட்டிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு இருக்குது. அதே மாதிரி மீடியா, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. பெண்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வரும், கவனமாக இருக்கணும். காய்ச்சல், ஜுரம், சளி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான நாள். வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். விவசாயிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபடுறதுக்கு உங்களுக்கு அனுகூலமான வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையா இருக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, சொத்து வாங்குறது, சொத்து விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத அவப்பேர், கெட்ட பேர்லாம் வரும். கட்சியிலே சக நிர்வாகிகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்து வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்கணும். படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலையிலே கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். வெளிநாட்டில் வேலை செய்யும் சிலருக்கு அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். வியாபாரத்திலே போட்டி இருக்கும். இத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், மனை, பூமி, காணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அட்மின் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஹெச்ஆரில் வேலை செய்பவர்கள், ஹெச்ஆராக இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் துறையில் இருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், லாயராக வக்கீலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீட்டில் சில சேஞ்சஸ் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம் பாடி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தர எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சோர்வு இருக்கும், உடம்புல அசதி இருக்கும், சாப்பாடே பிடிக்காது. மாலை நேரத்துக்கு பின்னர் அந்த நிலைமை மாறும். வெளியூர் வெளிநாட்டு தகவல் சிலருக்கு சில அதிர்ச்சியை கொடுக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ள விஐபிக்களின் தொடர்பால் நன்மை உண்டு. கலைஞர்கள், சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். உங்களுடைய நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய அல்லது துரோகிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனை சிலருக்கு குறையும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வெஹிக்கிள் வாங்க முயற்சிக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். எதிர்பாராத சில மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு, லாபம் கூடும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், டீச்சர், ஆசிரியராக இருப்பவர்கள், பிரின்சிபலாக, லெக்சராக, ப்ரொஃபஸராக, டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெரைன் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, போட்டி நிறைந்த நாள். வியாபாரம், தொழிலில் போட்டி இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ், அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், சர்ஜரி செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கை துணை வழியே நல்ல செய்தி வந்து சேரும். கேட்ட இடத்திலே பணம் கிடைக்கும், கடன் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாம் கம்மியாகும், குறையும். சோஷியல் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலையிலே கவனமாக இருக்கணும். பணியிடத்திலே தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி என்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வரன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் அல்லது மறு மனத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. வேலையிலே இருந்த பிரச்சனை சிலருக்கு குறையும். மாணவர்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம் மண்டபம், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். அரசு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் பெட்ரோலியம், கெமிக்கல், ஏரோஸ்பேஸ், பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற சில சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.